பிரேஸ்தலாடுங்க. பாருங்கங்க, நம்ம யாருக்கு முன்பாக நம்ம சஞ்சலத்தை கொண்டு கொடுப்போம்? யாருக்கு முன்பாக நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம்? நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கவங்க கிட்ட தான் போவோம். அப்படிதானே? நல்ல பேர் சொல்லுவோம். ஏண்டி எனக்கு இப்படி ஆயிட்டுடு, இல்லைன்னா ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி ஆயிட்டுடா மச்சான், என்னடா செய்ய மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு வசனம் இருக்குங்க, யார் முன்பாக நம்ம சஞ்சலத்தை கொண்டு வைக்கணும், நம்ம துக்கத்தை வைக்கணும்னுட்டு சொல்லுதுங்க. வசனம் கூட சொல்லுது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்கள் யார்கிட்ட வைக்கீங்க? நானும் என் ஃப்ரெண்டு முன்னே தான் வைப்பேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன், இப்படி எனக்கு நடக்குது, என் லைஃப்பில் இப்படி ஆகிட்டு, என் வேலையில் இப்படி இருக்குன்னா என் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன். இல்லைன்னா ரொம்ப மிஞ்சி போனால் என்னுடைய ரொம்ப நெருங்கினவர் வரவர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் முன்ன கொண்டு வைக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 142:2, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, தாவீது அவருக்கு முன்பாக அவனுடைய சஞ்சலம்னா என்ன, நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய கஷ்டத்தை ஊற்றுறான். அது கூட சொல்லலை, அப்படியே ஊற்றுறான். ஊற்றுறது என்ன, நம்ம கண்ணில் இருந்து வருகிற கண்ணீரா அவன் ஊற்றுறான். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவன் என்ன சொல்றான், கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிறான். நெருக்கத்தை அவன் என்ன சொல்கிறான், அறிக்கை எடுக்கிறான், வரிசையாக அறிக்கை எடுக்கிறான். எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் இருக்குது, எனக்கு இப்படி. நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஆனால் யாரும் நம்மளுக்கு விடுதலை தரப்போகிறது இல்லை. நம்மகிட்ட கேட்டு நம்மளை ஏளனமாக நினைக்கவங்க தான் அதிகமாக இருக்கும். ஆனால் தாவீது எப்படி தேர்ந்தெடுத்திருக்கான் பாருங்கள். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுவேன். சஞ்சலம்னா நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய ஒரு வேதனை யாருக்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியாமல் தவிக்கிற ஒரு வேதனையை ஊற்றினேன்னு தான் சொல்லியிருக்கான். அப்புறம் தான் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அவனுடைய நெருக்கத்தை ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கையிட்டிருக்கான். நம்ம யார்கிட்ட சொல்கிறோம் யோசித்து பார்ப்போம். இந்த வசனம் சொல்லுது, முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லணும், அவர்கிட்ட ஊற்றணும், அவர்கிட்ட அறிக்கை எடுக்கணும். நம்ம யார்கிட்ட போய் சொல்லுதோம், நம்ம யார்கிட்ட ஊற்றுதோன்னுட்டு நீங்களும் நானும் யோசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி நம்ம சஞ்சலத்தை அவர்கிட்ட போய் ஊற்றுவோம், நம்மளுடைய நெருக்கத்தை அறிக்கை செய்வோங்க. ஆண்டவர் உண்மையில நம்மளுக்கு விடுதலை தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.